நாங்க எதுனாலும் எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு எங்க அம்மா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப சந்தோஷம்னு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா இருந்தா எங்களுக்கு சோறாக்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நான் லேட்டா அதே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் இப்ப எங்க அம்மா இல்லைனாலும் நான் சீக்கிரமே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வந்து என் தங்கச்சியை பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு படுப்போம். எங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் 9 வாங்கணும், புக்கு வாங்கணும், எதனா படிக்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், நோட்ஸு ஸ்கெட்சு எல்லாம் எங்களுக்கு இல்லை. எதனா வாங்கணும், அது காசுலாம் இல்லை. எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் அப்பா எப்பயாச்சும் வேலைக்கு போயாவது அதை வச்சு நாங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கணும். எங்கள் அக்கா டக்குனு எங்களை எழுப்பி விட்டு ஸ்கூல் கிளப்பி விட்டு அப்பா பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு கிளப்பிட்டு எங்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு அப்படி போவோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வந்து நான் உட்காந்துருப்பேன். அக்கா வந்து சோறாக்கி இது பண்ணி எனக்கு சமைச்சு தராங்க. சாப்பிட்டுட்டு வந்து படிச்சு பெரியாளாக என்ன வேலைக்கு போக போறீங்க? டீச்சர். டீச்சரா? சூப்பர். ஏன் டீச்சர் வேலைக்கு போகணும்? என்ன டீச்சர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற முன்னாடி எங்கள் அக்கா எனக்கு தலைச்சி விடுவாங்க, டீ வச்சு தருவாங்க, சோறாக்கி தருவாங்க. அவங்க அம்மா இருக்கையிலாம் சந்தோஷமாக நல்லபடியாக இருந்துச்சுவா. யாருமே அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே. நாங்கள் 6 பொம்பளை பிள்ளை. என்னை மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. 2வது பொண்ணு வெளியில் இருக்காங்க. மீதி 4 பொண்ணு வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் உதவி பண்ணுவாங்களா? சொந்தக்காரங்க என்ன சார், ஏதோ போனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சோண்டு டெய்லி செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டா. இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் இப்படி இருக்குது. அந்த பிள்ளைகளை ஏதோ கொஞ்சம் ஆளாக்கி ஏதோ கொஞ்சம் பெருசாகிடுச்சோன்னா நம்மளாம் இந்த மாதிரியெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஸ்கூல் லீவு பிள்ளைங்க, ஐயா நம்ம பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு லீவு, நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு மீனோ சிக்கனோ ஏதோ எடுத்து இன்றைக்கி சமைச்சு கொடுங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பிள்ளைய இன்றைக்கி வீட்டில் இருக்குங்க, நிம்மதியாக சாப்பிட்டு போட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன நினைக்குங்க? மரத்தில் உட்காந்துருக்கூட பார்த்தீங்களா எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு பார்க்கும்போதே இப்படி இருக்குது. நாங்கள் எதுனாலும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் இப்போ சந்தோஷம்னு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா இருந்தால் எங்களுக்கு சோறாக்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நான் லேட்டாக அதே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் இப்போ எங்கள் அம்மா இல்லைனாலும் நான் சீக்கிரமே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வந்து என் தங்கச்சியை பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு படுப்போம். எங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் 9 வாங்கணும், புக்கு வாங்கணும், எதனா படிக்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், நோட்ஸு ஸ்கெட்சு எல்லாம் எங்களுக்கு இல்லை. எதனா வாங்கணும், அது காசுலாம் இல்லை. எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் அப்பா எப்பயாச்சும் வேலைக்கு போயாவது அதை வச்சு நாங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கணும். எங்கள் அக்கா டக்குனு எங்களை எழுப்பி விட்டு ஸ்கூல் கிளப்பி விட்டு அப்பா பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு கிளப்பிட்டு எங்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு அப்படி போவோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வந்து நான் உட்காந்துருப்பேன். அக்கா வந்து சோறாக்கி இது பண்ணி எனக்கு சமைச்சு தராங்க. சாப்பிட்டுட்டு வந்து படிச்சு பெரியாளாக என்ன வேலைக்கு போக போறீங்க? டீச்சர். டீச்சரா? சூப்பர். ஏன் டீச்சர் வேலைக்கு போகணும்? என்ன டீச்சர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற முன்னாடி எங்கள் அக்கா எனக்கு தலைச்சி விடுவாங்க, டீ வச்சு தருவாங்க, சோறாக்கி தருவாங்க. அவங்க அம்மா இருக்கையிலாம் சந்தோஷமாக நல்லபடியாக இருந்துச்சுவா. யாருமே அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே. நாங்கள் 6 பொம்பளை பிள்ளை. என்னை மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. 2வது பொண்ணு வெளியில் இருக்காங்க. மீதி 4 பொண்ணு வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் உதவி பண்ணுவாங்களா? சொந்தக்காரங்க என்ன சார், ஏதோ போனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சோண்டு டெய்லி செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டா. இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் இப்படி இருக்குது. அந்த பிள்ளைகளை ஏதோ கொஞ்சம் ஆளாக்கி ஏதோ கொஞ்சம் பெருசாகிடுச்சோன்னா நம்மளாம் இந்த மாதிரியெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஸ்கூல் லீவு பிள்ளைங்க, ஐயா நம்ம பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு லீவு, நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு மீனோ சிக்கனோ ஏதோ எடுத்து இன்றைக்கி சமைச்சு கொடுங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பிள்ளைய இன்றைக்கி வீட்டில் இருக்குங்க, நிம்மதியாக சாப்பிட்டு போட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன நினைக்குங்க? மரத்தில் உட்காந்துருக்கூட பார்த்தீங்களா எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு பார்க்கும்போதே இப்படி இருக்குது.